ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட்சொலி குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னா எரியூர்கிட்ட இருக்கோம். காலையில் ஒரு 8 மணிக்கே வந்துட்டோம். 2 பேரும் செம்ம டயர்ட்லேயே வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால வந்துட்டு சாப்பிட்டு படுத்துட்டோம். இதுக்கு மேலே தான் போய் குளிக்கணும். நம்ம இங்கே நிற்கிறோம் பாருங்கள் பார்க்கிங்கில். அதாவது இங்கே என்னென்னா வண்டி கொஞ்சம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் பாத்ரூம் போகிறதுக்கு கொஞ்சம் இட வசதி நல்லாயிருக்கும். எல்லாம் அவுட்ருது அந்த பக்கம் எல்லாமே. அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி லோடு இறக்க மாட்டேன்ட்டாங்க. நாளைக்கு அதனால் சுதந்திர தினத்துக்கு எல்லாம் ஊருக்கு போனவங்க வராதனாலையும் நாளைக்கு லோடு இறக்கலை அப்படின்ட்டாங்க. அவங்க நாளைக்கு தான் ஆளுங்க வருவாங்க, நாளான்னைக்கு தான் லோடு இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாளைக்கு போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நாளான்னைக்கு லோடு இறக்கலாம். அது வரைக்கும் இங்கே தான், நாளைக்கு நைட் வரைக்கும் இங்கே தான் வண்டி இருக்கும். இங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆஃபீஸ்கார்கிட்ட பேச சொல்லியிருக்கேன். ஏதோ அதுக்கு முன்னாடி இறக்க முடியுமான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். அவர் பேசுகிறேன்னு சொல்லிருக்காரு, பார்க்கலாம். மச்சான் சொல் மச்சான். காலையில் வச்சது பீங்க குழம்பு ரசம் இருக்குது. முட்டை போய் வாங்கிட்டு வந்தியா? இல்லை ஆமாம், 4 முட்டை வாங்கிட்டு வந்தேன். ஆம்லெட் போடலாமா? சரி, நான் ஒரு ஆம்லெட் போட்டுக்கிறேன். டபுள் ஆம்லெட்டு. நீ என்ன உனக்கு என்ன வேணுமோ நீ போட்டுக்க. சரி மச்சான். சரியா? வெங்காயமா அப்படி எனக்கு சேர்த்து எடுத்து விடு மச்சான். வெங்காயம் உனக்கு சேர்த்தா? சரி. ஆம்லெட்ல பச்சை மிளகாய் சாப்பிட்டா சேர்த்தானே சாப்பிடல மச்சான். எது சேர்த்தாலும் சாப்பிடத்தான் மச்சான். ஓ அதே பாய். வெங்காயம் வேறு பொடி பொடி வேணுமா? ஆமாம் மச்சான். எத்தனை போற ஆம்லெட்? ஊத்தியா எண்ணெய் காஞ்சிருக்கும். இது எண்ணெய் காஞ்சிருக்கும். இது காஞ்சிருச்சு. காஞ்சிருச்சா? சுட்டு போயிடாத மச்சான். அங்கே ஆல்ரெடி எல்லாம் சுட்டு இருக்குது. அப்படிலாம் சாச்சுட்டு போயிட்டே ஒன்றை பண்ண முடியாது மச்சான். பெப்பர் போடலாமா? மலை சார விட்டு நீ வேற 2 ஐட்டத்துக்கு போறல பெப்பர். உனக்கு போதில்ல? போதும். சீக்கிரம் திருப்பியா. இஞ்சி போயிட மாட்டாங்குது. போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ சோளமுத்தா தவிஷ்ட மச்சான். அப்படி திரும்பி போடுவான் மச்சான். என் கோட்டா முடிஞ்சிருச்சு. சரி மச்சான். அடுத்து உன் கோட்டா தான். உனக்கு ஊத்திக்கிறியா? நான் ஊத்திக்கிறேன் மச்சான். ஊத்திக்கிறேன், ஊத்தி விட்டுமா?
ஊற்றிடலாம். என்ன ஸ்டவ்வு கொஞ்சம் கம்மியாக தான் வையா. அதிகமாக போதும். ஆனால் பொசு பொசுன்னு வருமா மச்சான்ல. எப்படி இருந்தாலும் தங்குறதான் மச்சான். அதை சரி எது பண்ணி மேலே ஊத்துறதுக்கே பார்க்குறவங்க எண்ணெய் மட்டும். அடிச்சுட்டு உப்பு போட்டியா? ம். அடுத்து ஒன் சைடு ஆம்லேட் மச்சான். ஆமாம் மச்சான், ஒன் சைடு ஆம்லேட்டில் சாப்பிட்றதுல மச்சான். ஓ, நாங்கள் ஒரு 2 முட்டை உடைச்சு ஒரு ஆம்லேட்டை போட்டுட்டு நீ ஒன்றா உடச்சு வச்சு போட்டுட்டு இருக்கிற. ஆமாம் 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 ஆமாம். என்ன மச்சான் மொளா அப்படின்னா போட்டு வச்சுக்கிற மச்சான்? நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும் மச்சான். அதனால தான் காரம் பிச்சுட்டு போக மாட்டேங்குது. ஆல்ரெடி பெப்பர் தூள், மொளா அப்படி பச்சை மிளகா எங்க போறது? பக்கத்தில் காடு இருக்குது மச்சான், பயப்பட வேணாம். கிளம்புற லோடு வேற வர சொல்லிட்டாங்க, நைட்டு இறக்கிறாங்களாமா. சரி. ம். நான்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உப்புமா போறது போட்டுற கிளி போட்டுரு மச்சான். இது இதுக்கப்புறம் இது ஆகாது. ஃபுல் பாயில போடலாம். இது இந்த வேலைக்கு சேர்த்து வராது. நானும் போட்டேன். ஆளு கொஞ்சம் அள்ளி போடலாம் மச்சான். இப்ப என்னப்ப ஃபுல் பாயில போடுறேன். இது ஆகாது. அவ்வளோ சாப்பிட போகிறோம். ஒரு வசனம் சாப்பாடு போட்டிருக்கான். அவனுக்கு பார்த்தீங்களா ஒரு ஃபுல் பாயில் ஒரு ஆம்லேட்டு. எனக்கு பாருங்க ஆம்லேட் மட்டும் தான் பெருசா போட்டுருக்கேன் மச்சான். ஆமா, 2 பேத்துக்கு 2 முட்டை தான். அது நீ பிரிச்சு போட்டுக்கிட்டு நான் ஒட்டுக்க போடுறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. சரி சரி, உடே டென்ஷன் ஆகாத. மீச டென்ஷன் ஆகுது. காலையில் வச்ச பீக்கிங்கா ரசங்க அதை எடுத்து வச்சிருக்கேன் மேல. அப்புறம் அந்த இருக்கு அந்த இடத்துல ரசம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்லாம். நான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதாவது காலையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆம்லேட் மட்டும்தான் போட்டது. பாருங்க வசந்த் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவெல்லாம் வெயிட் பண்றதெல்லாம் கிடையாது. சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சரி சரி, நான் திட்டல. சரியா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நம்ம ஆம்லேட் நான் கரெக்டாக்குதா? ஆம்லேட் உட்காந்து திட்டுறே நீ. அப்படி நான் எங்கடா திட்டினேன்? ஒரு வாய் பிச்சு போட்டு பாரு மச்சான், கரெக்டா இருக்குதா டேஸ்ட்லாம்? சரியா பிச்சு மச்சான். உப்புலாம் சரி வச்சா? நாமளும் ஒரு வாய் அப்படியே பிச்சு போட்டு பார்ப்போம். டேஸ்ட் சூப்பராக இருக்கு. பெப்பர் வேணா பக்காவாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோடுக்கு உள்ள இறக்கிறது வர சொல்லிட்டாங்க. நம்ம போகலாம். உள்ளே போகும்போது நம்ம பார்க்கலாம் எப்படி போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக நம்ம பெங்களூரில் வந்துட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இடத்த கண்டுபிடிச்சி நைட்டை வந்துட்டோம். நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்துட்டு இந்த சந்தையில் தான் நிறுத்தி இறக்கணும். அம்மா இங்கே பாருங்கள், இவ்வளோதான் இந்த இடம் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் வண்டி நிறுத்தி இறக்கணுமாம்மா. எப்படி இறக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வண்டி பாருங்கள் அங்கே நிற்கிது. இதில் தான் இறக்கி எப்படி வண்டி நகர்த்துறதா, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி இறக்குவாங்கங்கிறதும் தெரியல. பார்க்கலாம், நம்ம இறக்கும் போது பார்க்கலாம். இப்போதைக்கு பஸ்ஸு இது மாதிரி ஈச்சர் இது மாதிரி போயே தான் இருக்குது. இந்த சந்தையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. நம்ம கொண்டாட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி தான் வேலை செய்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. நிலவு கால் இது மாதிரி இருக்கலாம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு, இதுதான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அப்படி இதே கடை தான். குறைஞ்சது ஒரு 20-30 கடைக்கு மேலே இருக்கும்.
அங்கே பாருங்கள் பழைய சாமான்லாம் ரெடி பண்ணுறது, கதவுலாம் ரெடி பண்ணுறது என்னென்னு வச்சுருக்காங்க. இது நாம் இறக்கிறது கூட ஒன்று இவ்வளோ கிரிட்டிக்கலாக இது சந்தையில் தான் நம்ம இப்படி இறக்கிட்டு இருக்கோம். நிலவுகள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோடு வந்து இறக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் அந்த சந்தையில் எப்படி வண்டி நிற்கிதுன்னு இந்த ஒட்டிட்டு அந்தான பார்த்தீங்கன்னா சுகராக தான் இருக்கும். அதாவது வண்டி போகிற மாதிரி இருக்கும். இந்த டூ வீலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. டூ வீலரு ஒரு பெரிய வண்டியில் வந்துச்சுன்னா நின்று தான் போகும். இறக்கிட்டு இருக்காங்க. பாதி லோடுக்கு மேலே இறக்கிட்டாங்க, முக்கால்வாசி லோடு பக்கமாக இறக்கிட்டாங்க. இதுமாரி இந்த டூ வீலரு இங்கே பாருங்கதா இந்த ஜீப்பு இதுமாரி வந்துச்சுனாலும் ஜீப் கூட பரவாயில்ல வந்துடுது. இந்த லாரி இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. பஸ்ஸில் வந்துச்சுன்னா ஒதுக்கி தான் போகிற மாதிரி இருக்குது. இப்போ முன்னாடி இறக்கிட்டாங்க பாருங்கள், பின்னாடி அந்த இடத்துல இறக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இது இறக்கிட்டு நம்ம நைட்டு விட்டுறான்னு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நைட்டு இறக்கிட்டு விட்டுறான்னு இருக்காங்க. நம்ம லோடு இறக்கிட்டு இந்த பூந்து போகணும். இதுமாரி சின்ன சின்ன வந்து ஒவ்வொருத்தர் வண்டி உள்ள போகல பாருங்க. அந்த பக்கம் ரொம்ப அந்த ஒட்டி போட்டிருக்கோம், அந்த மரத்தை உரமாக ஒட்டி போட்டிருக்கோம். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இந்த பக்கம் பைக்கு இதுமாரி நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் சுகராக இருக்கனால பஸ்ஸுக்காரெலாம் போக முடியல அப்படின்னு எதோ சொன்னாங்க. அவங்க எதுவும் லோக்கலில் கடை வச்சுருக்காங்கறனால அப்படியே அவங்களெல்லாம் பேஸ் பண்ணிக்கிறாங்க, பேசி சமாளிச்சிடுறாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வண்டிக்கு உள்ளே தான் சட்டை ஆகிக்கிட்டு இது மாதிரியே தான் உள்ளே உட்காந்துக்கணும், வெளியே வரவே கூடாது. அது இல்லாமல் காலையிலேருந்து இன்னும் நாங்கள் யாரும் சாப்பிடவே இல்லை. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. நானும் வசந்த 2 பேருமே சாப்பிடல. என்னென்னா பாத்ரூம் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகணுமாம்மா. இங்கே பாத்ரூமே கிடையாதாம்மா கடையெல்லாம். அதனால் சரின்ட்டு நாங்கள் என்ன சாப்பிடாமலே இருக்கோம். இதுக்கு மேலே இறக்கிட்டு லோடு இறக்கிட்டு தான் இதுக்கு மேலே தான் போய் சாப்பிட போனோம். சரி, நம்ம லோடு இறக்கிட்டு போகும்போது பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் எங்கே லோடு எத்தனை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத.